ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ஷன். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 54 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். மாஸ்டர் ஜிராயா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். மாஸ்டர் ஜிராயா. The summoning jutsu, wisdom of the Toad Sage. உரட்சி மாதிரி இவன் மேலேயும் கண்ணு வச்சிருக்கான்ல, ஸோ இவனுக்கு செக்யூரிட்டிக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். காரா வேற இருக்கான். நீ தூங்கவே மாட்டியாடா? பார்த்து அந்த சவுண்டு வில்லேஜ் அவள்தானே. நீங்க 2 பேரும் கூட்டாடா? ரொம்ப சந்தோஷம், நீ இங்க தான் இருக்கியா? உனக்கு தூங்குற பழக்கமே கிடையாதா? உனக்கு என்ன வேணும்? அது கேட்கதா வந்தியா? நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன்னை தாக்கலான்னு திட்டம் போட்டிருந்தேன். இப்பவே நான் தானா வந்து மாட்டான். அடுத்த ரவுண்ட்ல நான் யார் கூட மோதணும்னு நினைக்கிறேனோ அவன் கூட நான் ஓ, சாஸ்கி கூட மோத உன்னோட ஆடு தானா வந்து சிக்குது. எல்லாமே எனக்கு தெரியும். எதுக்கு வேகம் ஜாஸ்தின்னு பார்க்க விரும்புறேன்? உன்னோட சாண்டுக்கா இல்ல என்னோட சவுண்டுக்கா? ஆடா பாவி, அவர் பார்த்துவே வராம பாருங்களேன். அவன் என்ன அழகா மண் வச்சு முட்டு போயிருப்பான். முழு நிலவு இருக்கும்போது என்னோட ரத்தமா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இது என்னடா? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அவன் மாஸ்டர் தான். இன்னும் உருமாறுறாங்க. இவனுக்குள்ள என்னமோ இருக்கியா? அவ்வளவுதான் காலி. சும்மா இருந்துருக்கலாம். அப்படின்னா காராவோட உண்மையான சக்தி இதுதானா? யோசிச்சுக்கோ, அவன் ஒரு சவுண்டு நிஞ்சா. அவன் போனா பரவாயில்லையா? அது ஒன்றும் பரவாயில்ல, போகட்டும். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடிச்சிட்டான். ஆனா இவனை பயன்படுத்தி அந்த பையன் சாஸ்கேவோட சக்தியை பரிசோதிக்க போறான்னு தானே சொன்னீங்க? என்ன இந்த இவர் இந்த எக்ஸாம் நடத்தினவரு. நீ சொன்னது உண்மைதான். ஆனா இதுக்கு மேல அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சாஸ்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்ன போய் அவனை பார்க்க சொன்னாங்க. ஆனா என்னால அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல. ஒரு நிமிஷம், அது உண்மைதான். நீ என்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்ட. அப்ப நீ என் கூட மோத போறியா என்ன? புத்திசாலித்தனமா பேசி தப்பிக்க பார்க்காத. கக்காஷி இருக்கிற வரைக்கும் கிட்ட நெருங்க முடியாது. என்ன நான் காமிக்கிறேன். நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? இந்த பக்கம் பாரு. இங்க எல்லாமே எனக்கு சாதகமா தான் இருக்கு. நீ நினைக்கிறது உண்மைதான். அவங்க நான் சவுண்ட் வில்லேஜோட ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன சொல்ற? அவங்களுக்கு நீ லீஃப் வில்லேஜ்னு ஏமாத்துறானா? இந்த இடத்துல ரகசியமா சந்திக்க வரேன்னு தெரிஞ்சதுன்னா லீஃப் வில்லேஜ் அழிக்கிற நம்மளோட திட்டம் மொத்தமா சுக்குநூறா போயிடும். இது வரைக்கும் நான் உன்னை ஒரோச்சிமாருவோட அடியாளுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட பொறுப்பே இல்லாம என்ன வந்து பாத்திருக்க. நீ ஒரு முட்டாள். அப்போ 2 வில்லேஜோட பிளானா அது? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை பத்தின உண்மை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் அவங்களை கண்டுபிடிக்க வச்சேன். ஆமா, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதும் அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலான்னு ஆர்வமா இருந்தேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் நான் சாஸ்கேவை தூக்க போறதை அவங்களால தடுக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தே கக்காஷி பார்த்து பயந்து ஓடுனியே. அதனால நீங்க ஒரு வேளை இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா பின்வாங்கறத தவிர வேற எங்களுக்கு வழியே இல்ல. கடைசி நேரம் வரைக்கும் சாண்ட் வில்லேஜ் எதுவுமே செய்யாது.
இதுதான் வில் ஆஃப் காசேகாகே. என்னால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷம். ஓ இதை ஒக்காகிட்ட சொல்லியா? இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். ஓகே. அப்புறம் மறக்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்க கிட்ட இந்த திட்டத்தை பத்தி சொல்லு. அப்ப இதுக்காக தான் காரா வெட்டின்னு வந்துக்கிறாங்க. சொல்லிடுறேன். அப்போ சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாம நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாண்ட் வில்லேஜ் ரகசியமா சவுண்ட் வில்லேஜோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இத லார்ட் ஒகாகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை ஒட்டு கேட்டவனோட கதையை நான் என்ன முடிக்கிறேன். படிச்சிட்டான்? இல்ல வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன். நீ செய்ய போற உதவியை ஐயையோ. பாராட்டுற விதமா இந்த ஒரு விஷயத்துல சாண்ட் வில்லேஜ் உனக்கு உதவி பண்ண விரும்புறோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தனோட கதையை தானே முடிக்கணும். அது ரொம்ப சுலபமான வேலை. தப்பிச்சிட்டா பரவாயில்ல. போய் சொன்னாதான் தெரியுமே, 2 வில்லேஜ் பிளான் பண்ணுது. ஆனா இவரே ஒரு நோஞ்சாம தான் இருமின்னு இருப்பாரு. எக்ஸாம அடிப்பாரா? இந்த இடத்துக்கு நீ தனியா வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன் கூட மோதிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ம். லீஃப் ஸ்டைல் கிரசன் மூன் டான்ஸ். ஓ வித்தெல்லாம் இருக்குது. ஓ செட்டாயா? என்னோட வாளை எடுக்க முடியல. லீவ் ஸ்டைல் ஒண்ணுமே ஆகலையா? இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு மூவ்ல தேர்ச்சி பெற்றிருக்க. நினைச்ச மாதிரியே உன் கிராமத்துல திறமையான வீரர்கள் இருக்கீங்க. வாழை வச்சு நீ நல்லாவே வித்த காட்டுற. இந்த மாதிரி சாதாரண வாழை தப்பிச்சு ஓடிறியா? சுலபமா தடுத்துடலாம். ஆனா நான் இப்போ காற்றை பயன்படுத்தி உருவாக்க போற வாழை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கண்டிப்பா இங்க ஜிராயா இருப்பாரு. இவன் பொண்ணுங்களை காட்டினா ஜிராயான்னு அர்த்தம். ஐயோ, என்னையா பண்ற? உங்களை பத்தி நாங்க எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கோம் பாத்தீங்களா? இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க பார்த்தலடா. எனக்கு இந்த இடத்துல நருட்டோ மெச்சூரா தெரியும். இவரு பக்கத்துல ஓ 32 பல்லு தெரியும். அப்பா இப்படி பண்ணி தான் நீ ட்ரைன் எடுக்கணும் போல இது ரெடி. அப்பா I'm just desperate for someone to train me, and you're the only one who can do it, Super Hunky Sensei. Pretty please. பாவம் பையன். நருட்டோ பொழப்பு நினைச்சா சிரிப்பா இருக்குது. I've been waiting for you. நீயா என்னை வச்சு ஏதாவது கேலி பண்றியா நீ? இத பாருங்க, இங்க சந்தோஷப்படுறதுக்கு கண்டிப்பா எதுவும் கிடையாது. Hey, எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது. எனக்கும் தான். என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன். ரொம்ப நல்லது, அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க பாபா. சந்தோஷம். அப்ப சரி நருட்டோ, உனக்கான பயிற்சியை இப்பவே நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப சகிச்சுக்கிறாரு. சும்மா விளையாட்டு காட்டாம வந்த வேலைய பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நேத்து நான் உனக்கு சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கா? அதாவது உனக்குள்ள இருக்கிற 2 சக்கராவை பத்தி. நேத்து நம்ம என்ன பேசணும்? அட்டா பாவி. உனக்குள்ள 2 சக்கரா இருக்கு. ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு ரெட் கலர்னு சொன்னல. ஓ ஆமா, சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ அன்னைக்கு அதீத சக்தியை பயன்படுத்தினப்போ ரெட் சக்கராவை யூஸ் பண்ணன்னு சொன்ன. அத பத்தி வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு கோவப்பட்டா தெரியல. வந்துச்சு. சரி, அப்போ அந்த ரெட் சக்கராவை இப்ப கொண்டு வர முயற்சி பண்ண. எனது இப்பவா? சரி சொல்றீங்க, ட்ரை பண்றேன். ஓகே, உன்னால முடியும் நருட்டோ. வருமா?
அன்னைக்கு பயங்கர எமோஷ்னலில் இருந்தோம் வந்துச்சு. சக்கராவை கொண்டு வந்தியா? இல்ல இது வேலைக்காக சாதாரண சக்கராவை தான் உணர முடியுது. உனக்குள்ள திறமை இருக்குன்னு சொன்னது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஹேய், நீங்களும் ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நேத்துல இருந்து நீங்க பேசுற எதுவுமே புரியல. 2 சக்கரான்னு சொல்றீங்க, அது எங்க இருக்கு, எப்படி அவரு தெளிவாக தான்டா இருக்கிறாரு. விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. சீரியஸ் ஆயிட்டாரு. சரி, ட்ரை பண்றேன். அப்படின்னா நான் சொல்றது அவனுக்கு புரியல. அவனுக்குள்ள தெரியவே இல்லையே, தெரிஞ்சாதான் ட்ரை அது பண்ணுவான். எப்படி எடுக்குதுன்னே எனக்கு தெரியல. சக்கரான்றத அவன் இன்னும் உணரவே இல்லை. அவன் சொன்னதை வச்சு பார்த்தா இவனை சுத்தி ஏற்படுற பயங்கரமான ஆபத்தும் பயங்கரமான எமோஷனும் தான் இவனுக்குள்ள இருக்கிற கொண்ட நரியோட சக்கரா வெளியில கொண்டு வருது. இதையும் கரெக்டா சொல்றாரு. வேலைக்காகல, எப்பவும் பயன்படுற சக்கரா மட்டும் தான் உணர முடியுது. ஹேய், ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது எனக்கு அந்த ரெட் சக்கரா தேவையே இல்லை. என்ன சொல்றேன்னா, நீங்க கத்து கொடுக்குற டெக்னிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அத முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. இப்ப நான் உனக்கு கத்து கொடுக்க போற டெக்னிக்க பயன்படுத்துறதுக்கு, ஏன்னா உன்னோட சாதாரண சக்கரா பத்தவே பத்தாது. உனக்கு இந்த டெக்னிக்க ஒரு கை சைஸுக்கு தாங்கிறான் நருட்டோ. பல வருஷமா மறைஞ்சிருக்கிற அந்த சக்கராவை நீ கண்டிப்பா வெளியில கொண்டு வரணும். அதோட மொத்த சக்தி நீ வெளிப்படுத்தி ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த சக்கரா எனக்குள்ள இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. அது எங்களுக்குமே தெரியலடா. இத கேட்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு தெரியும். நீ மறந்துட்டியா என்ன? நான் ஒரு சேஜ். நீங்க சொல்ற பதில்களுக்கு மறுபடியும் கேள்வி கேட்கணும்னு தான் தோணுது. நான் சொல்றதை நீ தாராளமா நம்பலாம். ஏன்னா உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்தி தான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறப்போகுது. பெரிய ஆயுதமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதை தாண்டித்தெல்லாம் நீ பயன்படுத்தாம வச்சிருக்க. ஏன்னா மத்தவங்க பண்ற ட்ரைனிங் மாதிரி நாம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. எல்லார்கிட்டயும் வித்தியாசமான பலமும் பலவீனமும் இருக்கும். அதே மாதிரி உனக்கும் இருக்கு. அது உன்னோட பயிற்சியில குறிப்பிட்ட அளவுக்கு சக்கராவை கொண்டு வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு தான் பயிற்சி கொடுத்திருக்காங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உனக்குள்ள இருக்கிற எல்லா சக்கராவையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்தா நீ ரொம்பவே களைப்பாயிடுவ. உனக்கு நிறைய ஸ்டாமினா இருக்கு. அதனால உனக்குள்ள இருக்கிற மொத்த சக்தியை நீ பயன்படுத்துற. வாய் தரப்ப நீ. உனக்குள்ள 2 விதமான சக்கரா இருக்கு. அதை நீ பயன்படுத்தி ஆகணும். ஆனா நீ களைப்பாகாம அதிக அளவு சக்கராவை பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு தான் உனக்கு பயிற்சி தேவை. அப்பதான் நீ அதிக அளவு சக்கராவை பயன்படுத்த முடியும். அப்படி நீ செய்யும் போது பல விதமான ஜுட்சுவை நீ பயன்படுத்தலாம். ஓ, நிஜமாவா சொல்றீங்க? என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் உனக்கு சொல்லி தரப்போற சமனின் ஜுட்சுவை நீ பயன்படுத்தலாம். உன்னை என்ன செய்ய வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டேன். சம்மனிங்க. சரியா சொன்ன. இது ஒரு டெலிபோர்டேஷன் டெக்னிக். இதை நீ உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற நெஞ்ச ஆட்டான நெஞ்சூட்சவை வச்சு இதை எப்ப வேணும்னாலும் பயன்படுத்தலாம். பிரமாதமா இருக்கு. சீக்கிரமா அதை சொல்லிக் கொடுங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. சரி, அவசரப்படாத. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட சாதாரண சக்கராவை நம்ம முதல்ல பயன்படுத்தணும். அப்பதான் ரெட் சக்கரா மிச்சம் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா உனக்கு ஏற்கனவே அப்ப அந்த ப்ளூ சக்கரா காலி பண்ண வைக்க இப்போ என்னுடைய சக்கராவை பயன்படுத்தி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை எப்படி சக்தி வாய்ந்ததா மாத்தணும்னு எனக்கு தெரியும். ஒரு பெரிய பேட்டில் இங்க நடத்த போறோம். கடைசியா நிக்கிற நான் தான் பலசாலியான நருட்டோவா இருக்க முடியும். உங்களுக்குள்ளே வா. பலசாலிங்கிறத நாம தேர்ந்தெடுக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் உன்னோட யோசனையா? இவன் முட்டாளுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் ஐயா, பின்ன எப்படி காலி பண்றது? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு என்னன்னா அவங்களே அடிச்சுக்கு முன்னாடி வலிய நருட்டது இருக்காதா? இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கும். காலி பண்ணனா என்ன பண்றது? ஐயா, இது பல மணி நேரம் ஆகும். நீங்க போய் தூங்கிட்டு வாங்க. அவன் ஸ்டாமினா பத்தி உங்களுக்கு தெரியல. கொடைய வச்சு டூர் வந்த மாதிரி உட்காந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. மூச்சு ஹெவியா வாங்குறான். சக்கரா காலின்னு நினைக்கிறேன். ஃபுல்லா காலி போல.
கடைசியா நான் கேட்ட மாதிரியே உன்னோட சாதா சக்கராவை முழுசா பயன்படுத்திட்டேன். இப்போ அந்த டெக்னிக்கை நான் உனக்கு கத்துக் கொடுக்கறேன். கம் ஆன், எதுக்காக தான் நாம காத்துக்கிட்டு இருந்தேன்? உடனே எனர்ஜி வரும். நல்லாவே தெரியுது. முதல்ல இதை எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். கவனமா என்ன பாரு. சமனிங் ஜுட்சு. பிளட்டா அது? இந்த தவளையை வர வைக்கிறது தானா? இப்படி ஒரு மூவ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. காய்கிட்டே இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த தவளையை பார்த்துட்டு இதே மாதிரியே அவன் திரும்ப வர வைக்கணுமா? இது வர வைக்க தான் அவனுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் போல. வாங்கி என்ன இருக்குன்னு பிரிச்சு படி. பல தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த நெஞ்சாஸ் சமனிங் பத்தி எழுதி வச்சிருந்த கான்ட்ராக்ட்ஸ் தான் அது. உன்னோட ரத்தத்தை வச்சு அதுல சைன் பண்ண. சைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை பயன்படுத்தி கைரேகையை வச்சுட. இது பெரிய வேலை போலக்குது. கொண்டு வரணும் முடிவு செஞ்சுட்டு உன்னோட சக்கராவை கொண்டு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண இடத்துல உன்னோட கையை வை. அந்த கான்ட்ராக்ட் சைனா? இட்டோரி சாரோ இட்சுஜி. அப்படியே செஞ்சிடுறேன். நாருட்டோ ஊசு மாக்கி. கி. கைராக வேற வைக்கணும். ஓகே, என் வேலை முடிஞ்சதுல. அடுத்து என்ன? தவளைக்கு இவ்வளோ பண்ணணுமா? பயன்படுத்தி முடிச்சதால உன்னால சுலபமா அந்த ரெட் சக்கராவை கொண்டு வர முடியும். இப்போ அதை கொண்டு வர முயற்சி பண்ண. தொண பேசாதீங்க, அந்த வேலையில தான் இருக்கேன். ஓகே, ஈனோ இ டோரி சாரோ இட்சுஜி நிஞ்சா ஆர்ட் சமனிங் ஜுட்சு. பண்ணிட்டானா? ஆடா பாவி. ஐயோ, அந்த பிள்ளை நல்லா தான் ட்ரை பண்ணிச்சு. இது தவக்களை குஞ்சிடா. ஜிராயா மூஞ்ச பார்க்க. அப்படி எவ்வளோ பவர் வேணும்ல அது வரதுக்கு. அதான் ரெட் சக்கரை எடுத்து அது பண்ணாதான் வேலைக்காகும் போல. இது பண்றதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. சாவே அடிச்சிட்டாங்க. அவனுக்கு மட்டும் உண்மை தெரியும். ஹயாட்டி, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? கண்டுபிடிங்க. 2 வில்லேஜ் சேர்ந்து உங்களை இது பண்ணுது. இன்னைக்கு எபிசோடு பயங்கர சஸ்பென்ஸ்லாம் நிறைய உடஞ்சிச்சுங்க. ஏன்னா காரா எதுக்காக கூட்டு வந்துக்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. 2 வில்லேஜ் சேர்ந்து இது பிளான் பண்ணியிருக்குன்றதும் இப்போ தான் புரியுது. இவன் கபட்டை கூட ஏதோ உரைச்சி மாறாரு ஆள் அப்படின்னு பார்த்தா இவன் சவுண்டு வில்லேஜோட ஆள் போல இருக்குது. ஸோ அந்த பேண்டு கட்டி இவன் லீஃப் வில்லேஜ் ஆள் மாதிரி ஏமாத்தினுக்கிறான். இங்கே என்னென்ன பிளானுங்க? ஸோ இது நான் வெறும் உரைச்சி மாறு தான் இங்கே எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த 2 வில்லேஜும் சேர்ந்து அவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு இது அழிக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல. இந்த வில்லேஜ் மேலே இவங்களுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. எல்லாரும் லீஃப் வில்லேஜ் மாதிரியே குறியா இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஆனா எனக்கு காரோ பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீலுங்க. அது என்னன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவன் அமைதியா தான் இருக்கான். ஆனா யாருக்கும் போய் தானா எந்த ஒரு பிரச்சனையும் பண்றதுல அவன்கிட்ட தேடி வந்தாதான் அவன் பிரச்சனை பண்றான். அவன் ஃபேஸ் பார்க்கும்போது இல்லை அந்த அமைதிக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்கு. அதனாலதான் அப்படி மாறி இருக்கான்ற மாதிரி. ஏன்னா ஒரு நல்லவனும் இருக்கான். ஆனா ஒரு வலினால இப்படி மாறிட்டான் அப்படிங்கிறது அவன் ஃபேஸ் பார்த்தா எனக்கு அடிக்கடி ஒரு ரியலைஸ் ஆகுது. ஆமா, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவனை பார்த்தாலே. எனக்கு எப்படி இருக்குன்னா இவன் அந்த வில்லேஜ்லேயே ஒரு மிருகம் மாதிரி ஏதோ ஒன்று அது என்ன சொல்றது எதனா ஒன்றுனா இவனை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க போல. அந்த மாதிரி அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் சுயநினைவா இருக்கானா, இவன் மனுஷனா இருக்கானா என்னன்றது தெரியல. ஸோ அந்த வில்லேஜ் இவனை யூஸ் பண்ணிக்குது. அது மட்டும் கிளியராக புரியுது. ஸோ இவனா வரல, இவனா இங்கே நிற்கலை. அந்த வில்லேஜ் ஆளுங்க எடுத்து இவன் நிற்க வச்சு அவனை வச்சு ஒன்று பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அவன் அந்த மேலே உட்காந்து இருந்தால அப்போ ஒரு மாதிரி சைலண்டாக பார்த்துட்டே இருந்தான் பாருங்க. அப்போ எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் பார்வையில் ஒரு மாதிரி இருக்கு, நெகட்டிவ் வைப் தான். ஆனால் அவன் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்கு அவனுக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. அதான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவனா இங்கே வரல, இது பிளான் தான்.
இதெல்லாம் எப்படி இந்த வில்லேஜுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளா அந்த எக்ஸாம் நடத்தணும் அவர் தான் இது கண்டுபிடிச்சாரு, அவரையும் கொண்டுட்டாங்க. இப்போ எப்படி தான் இது இந்த பிளான் தெரியும்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2 வில்லேஜ் சேர்ந்து பண்ணுதுன்னா இப்போ எப்படி தடுக்கிறது, பெருசாக போகும் போல இருக்கு. இந்த பக்கம் இப்போ ஜிராயான்ற இவரும் வந்து நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல ரொம்ப முன்முறமாக இருக்காரு. ஸோ அதிலே தெரியுது ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்றது தெரியுது. ஏன்னா உரச்சிமாரு வந்து சாஸ்கே மேலே மட்டும்தான் கண்ணாக இருந்தான். ஸோ அங்கே கக்காஷி இப்போ நருட்டோ மேலேயும் கண்ணு வச்சிட்டான், இவனும் வந்து தடுக்கிறான்றதுக்கு. ஸோ அதனால தான் இது எல்லாமே பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே அவர் பார்த்துக்கிறாரு, இவங்க பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. வந்து அந்த என்ன சொல்றது, இத்தனை வில்லேஜ் சேர்ந்து அழிக்கிற டைம்ல கரெக்டாக அந்த மாஸ்டர் வந்திருக்காரு. ஆமாம், ஸோ அதுலேயே தெரியுது அவர் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு, அதுதான் இது பாதுகாக்க தான் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ட் வந்து எனக்கு இந்த சமனிங் ஜிட்ஸுவா இதுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ஏதோ தவக்கலை அசால்ட்டாக எடுத்துட்டாருன்னு பார்த்தா இந்த ப்ளூ சக்கராவை விட எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அது எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த நரியோட பவர் இருந்து அது பண்ணால் மட்டும்தான் இது எடுக்க முடியும்னா, அப்போ இது சைனிங் பண்ணி அது கான்ட்ராக்ட் போட்டு இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குன்னா பெரிய வேலை தான் இது. இது இவர் அசால்ட்டாக பண்ணியிருக்காருன்னா இப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றது அதுலேயே தெரியுது. பார்ப்போம். நரோட்டாக்கு வந்து எவ்வளோ பவர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, அவன் புரிய வைக்கிறாங்க. உனக்குள்ள இவரு இருக்குடா, நீ சாதாரணப்பட்ட ஆள் இல்லைன்றத அவனுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது நல்லா இருக்கு. நரோட்டாக்கு தெரியும் இப்போ நான் என்ன ஏதுன்றது. இத்தனை நாள் வந்து சொல்லி கொடுத்த அந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி தனக்குள்ள இதா இருக்குன்னு நம்பிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவனுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் போறதுக்கான எல்லா வழியும் இப்போ அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இத்தனை நாளாக இதெல்லாம் அவன்கிட்ட யாருமே சொல்லலை, வெறும் மேலோட்டமாக அப்படியே வச்சு அவனா என்ன பண்ணுறானோ அந்த வேலையே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. உனக்குள்ளே இது இருக்குது, இது நீ யூஸ் பண்ணுறான்னு யாருமே சொல்லலை. இப்போ ஜிராய் வந்தால் எல்லாம் சொல்லி இப்போ தான் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இன்னும் அவன் என்ன சொல்கிறது, அந்த குறும்புத்தனத்தோட வாண்டவே இருக்கு. அவனுக்கு புரியல, இதெல்லாம் அவனுக்குள்ளே இருக்குன்றதே அவன் உணர மாட்டேன்றான். ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருக்கான். அவனை ஒதுக்கதே இதுனா இதை வச்சுதான்றது கூட அவனுக்கு தெரியல, என்னத்துக்காக என்ன ஒதுக்குறாங்கன்னு தெரியாமல் அப்படியே ஃபீலிங்லேயே இருக்கான். ஸோ அதெல்லாம் இது இப்போதான் புரிய ஆரம்பிக்கும். ஜிராயை புரிய வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். தெரியாமல் இருக்கதானே எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. நரோட்டாவுக்குமே அப்புறம் எப்படி சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியும். இல்லை, ஆனால் ஜிராய் வந்து இது அவனுக்கு தெரியணும்னு தான் நினைக்கிறாரு போல. ஸோ புரிய வச்சிருவாரு. பட் அவர் பவர் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. இதனால இதாகுது அதாகுதுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாரு. பார்ப்போம், அது போக தான் தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.